அனைவருக்கும் வணக்கம். மற்றொரு உயிரினங்களின் உலகு என்ற வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. உயிரினங்களின் உலகு என்ற வீடியோ பதிவில் நாயை பற்றி நாங்கள் பார்த்தோம். அதே போன்று பூனைகள் பற்றிய தகவல்கள், பூனை பற்றிய தகவல்கள் இன்னும் வர இருக்கிறது, பார்க்கலாம். கூடிய சீக்கிரமே அந்த வீடியோவும் வரும். மற்றும் சில தகவல்களோடு அந்த பூனை பற்றிய தகவல்கள், ஆந்திகள் பற்றி கூட பார்த்தோம். இன்றைக்கும் கூட உயிரினங்களின் உலகு என்ற தலைப்பில் ஒரு உயிரினத்தை பற்றி, அதிசயமான படைப்பினத்தை பற்றி பார்க்க போகின்றோம். இது ஒரு கடல் வாழ் உயிரினங்கள். கடல் வாழ் உயிரினங்களை பொறுத்தவரையில் ஒவ்வொன்றுக்குமே வித்தியாசமாக இருக்கும். ஒன்றுடைய குணங்கள் மற்றொன்றுடைய குணங்களோடு தோற்ற அமைப்புகள், அதனுடைய உருவ அமைப்புகள், பழக்கங்கள் அனைத்திலுமே வித்தியாசமாக இருக்கும். அதே நேரத்தில் அதிசயமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கும். நீருக்கு மேல் எவ்வாறு பூமியில் இருக்கின்ற உயிரினங்கள் இவ்வாறு பல்வேறு வகைப்பட்ட அதிசயமான உயிரினங்கள் காணப்படுகின்றது போன்றோ அதே போன்றுதான் கடலுக்கடியில் கூட ஒரு உலகம் காணப்படுகிறது. அந்த உலகத்தில் இருக்கின்ற உயிரினங்கள் மிகவும் அற்புதமானவை. அவற்றை தேடி செல்வதென்றால் தனியாக ஒரு நாளே போதாது, ஒரு காலம் கூட போதாமல் இருக்கும். எங்களை பொறுத்த வரைக்கும் அதனை பற்றி அறிந்து கொள்வதற்கு நிறைய விடயங்கள், நிறைய தகவல்கள் அடங்கியிருக்கின்றது. கடல் வாழ் உயிரினம் என்னும் பொழுது நான் இன்று கதைக்கப் போவது எல்லோருக்கும் பிடித்தமான டொல்ஃபின்கள் பற்றிய தகவல். டொல்ஃபின் எனக்கென்றால் ரொம்ப பிடிக்கும். அந்த டொல்ஃபின்கள் பாடுறது அல்லது விசில் அடிக்கும் அப்படின்லாம் நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதே நேரத்தில் அந்த டொல்ஃபின்களை பார்க்கும் பொழுது ஒரு அமைதியான சுபாவமாக, இன்னசென்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு கடல்வாழ் உயிரினமாக தெரிகிறது. டொல்ஃபின் அமைதியானது, மிகவும் அதிகமான அறிவுபூர்வமான ஒரு உயிரினம் என்று தான் சொல்லலாம். டொல்ஃபின் இனமானது பிறந்ததிலிருந்து நீண்ட காலமாக அது தனது தாயுடன் தான் வாழும். டொல்ஃபினை பொறுத்தவரையில் டொல்ஃபினுடைய ஆயுட்காலம் 3 தொடக்கம் 8 வருடங்களாக இருக்கின்றது. மனிதர்களுக்கு ஒரு இரைப்பை தான் காணப்படுகிறது. ஆனால் டொல்ஃபினுக்கு 2 இரைப்பைகள் காணப்படுகிறது. ஒன்று உணவை சேமிப்பதற்கு, அடுத்தது உணவை சமிப்பாடடைய செய்வதற்காக பயன்படுகிறதாம். டொல்ஃபின்களை பொறுத்தவரையில் ஆழமாக நீந்தக்கூடிய ஒரு உயிரினம். அதாவது 1000 அடிகள் கடலில் நீந்தக்கூடியதாம். 1000 அடிகள் ஆழத்தில் கடலில் நீந்தக்கூடிய ஒரு உயிரினம் தான் இந்த டொல்ஃபின். டொல்ஃபின்கள் வேகமாக நீச்சல் அடிக்கும் வண்ணம் நீள் வடிவ உடலை பெற்றவை. இதனுடைய வால் பிரிவில் உள்ள பெக்ட்ரோல் எனப்படுகின்ற பகுதி திசை கட்டுப்பாட்டு திறனையும் வால் துடுப்பு முச்செல்லும் திறனையும் கொண்டதாக அமைந்திருக்கிறது. நீந்தும் போது இதனுடைய முதுகு துடுப்பு உறுதித்தன்மையை கொடுக்கிறதா. டொல்ஃபின்களில் பல்வேறு இனங்கள் காணப்பட்டாலும் கூட பெரும்பாலும் சாம்பல் வண்ணத்தில் கோடுகள் மற்றும் இணைப்புகளோடு தான் காணப்படும் இந்த டொல்ஃபின்கள். மனிதர்களை போன்று தான் டொல்ஃபின்களும் என்று கூறினேன். டொல்ஃபின்களுடைய கூட்டத்தில் ஒரு டொல்ஃபினுக்கு காயமோ அல்லது சுகையினமோ ஏற்பட்டால் மற்றைய டொல்ஃபின்கள் அவற்றை கவனமாக பார்த்து கொள்ளுமா. டொல்ஃபின்களுடைய அறிவு எந்தளவென்றால், விஞ்ஞானிகள் மனிதர்களுக்கு அடுத்ததாக அதிக அறிவுள்ள ஒரு உயிரினம் என்றால் டொல்ஃபின்களை தான் குறிப்பிடுகிறார்கள். டொல்ஃபின்களை பொறுத்தவரை தன்னுடைய உணவை அது மெல்லுவதில்லை, அதாவது கடித்து சாப்பிடுவதில்லை. அதனுடைய பற்கள் இரையை பிடிக்க மாத்திரமே பயன்படுத்தப்படுகிறதா. டொல்ஃபின்களில் சில இனங்களுக்கு 250 பற்கள் வரை முளைக்குமாம். டொல்ஃபின்களுக்கு சரியான தமிழ் வார்த்தை ஓங்கில்கள் என்று கூறுவார்கள். டொல்ஃபின்கள் தங்களுடைய தலைக்கு மேலுள்ள உறிஞ்சும் துளை மூலம் மூச்சு விடுகின்றன. அதனுடைய மூச்சு குழல் மூளைக்கு முன்புறமாக உள்ளது. டொல்ஃபின்கள் மென்மையான தோலினை கொண்டதுதான். ஆனால் காயங்கள் ஏற்பட்டால் உடனே குணமாகும் தன்மை கொண்டது அதனுடைய தோல். டொல்ஃபின்கள் ஒரு மணித்தியாலத்திற்கு 3 தொடக்கம் 7 மைல் தூரத்திற்கு பயணிக்கக்கூடியவை. ஆனால் சில டொல்ஃபின்கள் 20 மைல் தூரத்திற்கும் பயணிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவை. சுறாக்கள் பயப்படக்கூடிய ஒரு உயிரினம் என்றால் அது டொல்ஃபின்கள் தான். சுறாக்களை பார்த்து மற்றவர்கள் எல்லோருமே பயப்படுவார்கள். மனிதர்களிலிருந்து ஏனைய உயிரினங்கள் அனைத்துமே சுறாக்களுக்கு பயப்படும். ஆனால் இந்த சுறாக்கள் டொல்ஃபின்களை கண்டால் பயந்து விடுமாம். டொல்ஃபின்கள் மனிதர்களிடம் மிகவும் எளிதில் பழகக்கூடிய ஒரு உயிரினம். டொல்ஃபின்கள் முதுகெலும்புள்ள கடற்பாலூட்டி இனத்தைச் சேர்ந்த ஒரு உயிரினம். மிக மிக அறிவு கூர்மை வாய்ந்த நல்ல கண் பார்வையுடைய அதிக ஒளித்திறனை கேட்கக்கூடிய ஒரு உயிரினம் தான் டொல்ஃபின். டொல்ஃபின்களால் மனிதனை விட 10 மடங்கு அதிகமான அதிர்வெண்களை கேட்கக்கூடிய ஆற்றல் இருக்கின்றது. 1700களில் சீன ஆக்கிரமிப்பாளர்களால் கடலுக்குள் தள்ளப்பட்ட வியட்நாமியரை காப்பாற்றிய வரலாறுகள் கூட உண்டு. 2004 ஒரு தடவையும் 2007 வருடம் ஒரு தடவையும் நீர்ச்சறுக்கு விளையாடச் சென்றவர்களை சுற்றி சுறாக்கள் தாக்க முற்பட்ட போது அவர்களை சுற்றி அவர்களை காப்பாற்றுவதற்காக டொல்ஃபின்கள் அனைத்தும் கூட்டமாக சேர்ந்து அவர்களை காப்பாற்றிய ஒரு சம்பவமும் இடம்பெற்றிருக்கிறது. அதே போன்று 2000ஆம் ஆண்டு ஏட்ராட்டிக் கடலில் ஒரு சிறுவன் படகிலிருந்து தவறி விழுந்து அமிழ்ந்து போகும் பொழுது உடனடியாக ஒரு டொல்ஃபின் காப்பாற்றி அவரை, அந்த சிறுவனை படகிற்குள் தள்ளியிருக்கிறது. டொல்ஃபின்கள் இவ்வாறு நடந்து கொள்வதற்கு அதனுடைய புத்தி கூர்மையே காரணம் என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள்.
அதனுடைய அந்த புத்தி கூர்மை காரணமாகத்தான் அதற்கு அனுதாபமும் உதவும் மனப்பான்மையும் ஏற்படுவதாக விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். கடல்வாழ் உயிரினங்களில் 5 அறிவு படைத்த உயிரினங்களில் டொல்ஃபின்கள் மிகவும் புத்தி கூர்மையானது, இரக்கமுள்ளதும் கூட. 6 அறிவு படைத்த மனிதனை விட 5 அறிவு படைத்த அந்த உயிரினம் மிகவும் இரக்க சுபாவம் கொண்டது. டொல்ஃபின்களை பற்றி கதைப்பதென்றால் நிறைய கதைக்கலாம். டொல்ஃபின்கள் பற்றிய கதைகள், திரைப்படங்கள், நாடகங்கள் கூட நிறைய இருக்கின்றன. ஆங்கில மொழிகளில் அல்லது வேற்று மொழிகளில் இருக்கின்றன. டொல்ஃபின்கள் என்றால் நிறைய பேருக்கு பிடிக்கும், பிள்ளைகளுக்கு கூட பிடிக்கும். டொல்ஃபின்கள் பற்றி உங்களுக்கு தெரிந்த தகவல்கள் ஏதாவது இருந்தால் இந்த வீடியோக்கு கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். மற்றொரு உயிரினங்களின் உலகு என்ற வீடியோவில் இன்னும் ஒரு உயிரினத்தை பற்றிய தகவல்களோடு சந்திக்கின்றேன். நன்றி.